ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்து நைட் பெட்ரூம் போனதுக்கப்புறம் நமக்கு தூக்கம் வரல. எப்படின்னா வந்து நம்ம தூங்குறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 8 ஸ்டெப் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ப்ரோ வீடியோ வந்து கொஞ்சம் கண்டென்ட் வந்து கொஞ்சம் மொக்கையாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கில் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் ஈஸியான கண்டென்ட் வந்து இப்போ கொடுக்குறேன். ஸோ டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் பெஸ்ட் கண்டென்ட்டாக கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அதாவது வந்து பெட்ரூம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கம் வரலைன்னா தூக்கம் வரதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் காலுக்கிட்ட வந்து சூடாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நெருப்பு போட்டு கொளுத்திக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி நான் சொல்ல வரல. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து காலுக்கிட்ட வந்து ஒரு சாக்ஸ் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க காலில். அப்படி இல்லைன்னா வந்து பெட்ஷீட்டை வந்து நல்லா கவர் பண்ணி காலிட்டையோ உங்கள் பாடி ஃபுல்லாக போத்திக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி போத்திக்கிட்டாலும் வந்து அது ஹீட்டான ஒரு டெம்பரேச்சர் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து தூங்காமல் இருக்க ட்ரை பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதனால் கிறுக்குத்தனமாக கேட்டிங்கன்னா வந்து ஆக்சுவலாக நான் தூங்க ட்ரை பண்ணேன். பட் அதுக்கு வந்து தூங்காமல் இருக்குன்னு ட்ரை பண்ணி கேட்டிங்கன்னா வந்து ஸோ நம்ம பிரெயின் எப்பவுமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா வந்து அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா டக்குனு ஈஸியான ஒரு விஷயத்தை தேடி போகுமாமா. இப்போ நீங்கள் ஃபோன் எடுத்து ஒரு இபுக் படிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இபுக்கை நீங்கள் படிக்க போகும்போது ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மைண்ட் வந்து அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் போய் பாரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து தூங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களா. அப்போ வந்து தூங்காமல் இருக்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு டயர்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அப்போவே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். அது இல்லாமல் நீ செய்யறதுக்கு ஆப்போசிட்டாக தான் பிரெயின் சொல்லும் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அன்னைக்கு என்ன நடந்ததோ அதாவது வந்து நீ தூங்க போகிற அன்னைக்கு என்ன நடந்ததோ அதை வந்து ரியலைஸ் பண்ணுங்க மைண்டில் அப்படியே ஒரு ஃபிலிம் மாதிரி ஒரு படம் மாதிரி ஓட்டி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது வந்து அடுத்த நாள் என்ன பண்ணணும்னு யோசிக்கூடாது. அடுத்த நாள் என்ன பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா அதை நினச்சி உங்களுக்கு பயமாக இருக்குது, தூங்க மாட்டீங்க. அன்னன்னைக்கு என்ன நடந்ததோ அதை யோசிங்க. அந்த அன்னைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் மூமெண்ட் கொடுத்த விஷயம் எதுவோ அதை யோசிச்சு பாருங்க. உங்கள் ஃப்ரெண்டு கூட மெசேஜ் பண்ணதோ இல்லை ஆஃபீஸில் ஏதோ ப்ரொமோஷன் கிடைச்சுன்னா அதை பற்றி யோசிச்சு பாருங்க. இல்லை வந்து ஏதோ ஒரு லோன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பற்றி யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி வந்து நல்ல குட்னஸ் ஃபீலிங் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. ஸோ இது வந்து சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா வந்து 4 வினாடிக்கு வந்து மூச்சை உள்ளே இழுக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து 7 வினாடிக்கு அந்த மூச்சை வந்து அப்படியே ஸ்டே பண்ணி வச்சுக்கணும், வெளியில் விடக்கூடாது. அடுத்து 8 வினாடிக்கு வந்து அந்த மூச்சு வெளியில் விடணும்னு சொல்கிறாங்க. ஸோ 8 வினாடி எப்படி மூச்சை தொடர்ந்து வெளியில் விடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சடனாக வெளியில் விட வேண்டாம். ஸோ ரொம்ப ஸ்லோவாக மூச்சை வெளியில் விட்டிங்கன்னா 8 வினாடிக்கு விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸை வந்து 4 வினாடிக்கு இழுக்கணும், 7 வினாடி ஸ்டே பண்ணிக்கணும், 8 வினாடி மூச்சு வெளியில் விடணும். இதை வந்து தொடர்ந்து ஒரு 60 வினாடிக்கு மட்டும் 1 நிமிஷம் மட்டும் பண்ணிங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரத்த ஓட்டம் சீராகி உங்களுக்கு வந்து தூக்கம் வந்துன்னு சொல்கிறாங்க. பாடியில் எந்த பெயினும் இருக்காது சொல்றாங்க. அடுத்து 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கூலிங்கான தண்ணியில் வந்து உங்களோட ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இதே ஹார்ட் பீட்டும் கரெக்டாக இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிளட் ப்ரெஷரும் ஆட்டோமேட்டிக்காக குறையும்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைஞ்சு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதை எப்படி சொல்றது ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துட்டுன்னு சொல்றாங்க. அடுத்து 6வது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் காலுக்கடியில் வந்து ஒரு தலைவணி வச்சு படுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து 2 காலுக்கடியில் தலைவணி வச்சாலும் சரி, இல்லை ஒரு காலை வச்சுட்டு அது மேலே தலைவணி வச்சுட்டு இன்னொரு காலை அது மேலே வச்சாலும் சரி. ஸோ எப்படி வச்சிங்கனாலும் சரி, இது 2ல் எது பண்ணிங்கனாலுமே உங்களோட பேக் பண்ணுறதுல முதுகெலும்பு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு நேச்சுரலான ஒரு பெண்டுக்கு போகும்னு சொல்கிறாங்க. அதாவது இயற்கையாக வளைஞ்ச ஒரு தன்மைக்கு போகும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு யோகாசனம்னு கூட சொல்லலாம். அதாவது வந்து சவாசனம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போயிடும். அப்படி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து தூக்கம் வந்து சொல்லுவாங்க. பேக் பண்ண பெயிண்ட் இருந்தால் கூட உங்களுக்கு தூக்கம் வந்துட்டு சொல்கிறாங்க. இது வந்து தலைவணி நீங்கள் வச்சிங்கன்னா தான் இந்த முதுகில் வந்து இயற்கையான வளைவுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. சைடெல்லாம் இப்போ திரும்பி படக்கூடாது, நேராக அப்படி மேலே பார்த்த மாதிரி காலுக்கடியில் தலைவணி வச்சு படுத்துங்க. அடுத்து 7வது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா போதும். ஸோ வாழைப்பழம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாழைப்பழத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பொட்டாசியம் அண்ட் மெக்னீசியம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்து உங்களை வந்து தூங்க வைக்கிறதுக்கான ஒரு கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தூக்கம் வந்துடும். அண்ட் முக்கியமாக வந்து காரமான உணவை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இது உங்களுக்கு எது கழிச்சிட்டே இருக்கும். அதாவது வந்து இந்த என்ன அசிடிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதனால வந்து தூக்கம் வராது. அது இல்லாமல் வந்து சீக்கிரம் செரிமானம் ஆகாத ஒரு உணவுப் பொருளையும் வந்து நைட் டைமில் எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் ஈஸியாக செரிமானம் ஆகிற பொருளை எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டே போது உங்களுக்கு அந்த உணவு சம்மந்தமான பிரச்சனை இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து 8வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நான் பர்சனலாகவே யூஸ் பண்ண என்ன சொல்கிறேன் நான் பர்சனலாகவே பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அதான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்செட் போட்டு நீங்கள் வந்து பாட்டு கேட்க வேண்டாம். அதாவது உங்களுக்கு பாட்டு கேட்டால் தூக்கணும்னா பாட்டு கேளுங்க, தப்பு கிடையாது. ஆனால் பாட்டுக்கு பதிலாக நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரலான சவுண்டு. இந்த காட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து குருவி கத்துற சத்தம், அப்புறம் வந்து மர இலைகள்லாம் அசையும் போது ஒரு சவுண்டு வருது, அந்த மாதிரி சவுண்டு, இல்லை வந்து ஒரு கடல் அலைகளோட சவுண்டு, இல்லை மழை பெய்யும் போது ஒரு சவுண்டு வருது, அந்த மாதிரி சவுண்டு. இந்த மாதிரி சவுண்டு வந்து யூடியூப்ல நிறைய இருக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸிங் மியூசிக் தான் இருக்கும். ஸோ அதை போட்டிங்கனால வந்து அதை போட்டு கேட்டு தூங்கினாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வந்துடும். அப்படிங்கிறது நான் வந்து 99% வந்து உங்களுக்கு ஷுவராக சொல்கிறேன். ஏன்னா வந்து நான் மேக்ஸிமம் வந்து அதை நான் எப்போவுமே நான் அதை தான் பண்ணுவேன். ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அது இந்த 8 ஸ்டெப் இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து ஏதாவது உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா வந்து அதை கமெண்ட் கீழே சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எடுத்து நன்றி, பை.